வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இறைவனுக்கு இரக்கம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு டாபிக் என் மனதுக்கு வந்தது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்தது. ஏன்னா சமீபத்தில் இந்த பிளேன், அதாவது ஏர்கிராஃப்ட், ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆனது. அதில் எத்தனை குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் மிடில் ஏஜில் உள்ளவங்க, வேலைக்கு போகிறவங்க, போய் செட்டிலாக போகிறவங்க, அப்படி ஏகப்பட்டது. நீங்கள் நியூஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் இதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட நிலைக்கு இறைவன் என்பவன் இருந்தால் ஒரு க்ஷண பொழுதில் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? இல்லை வேற விதத்தில் தண்டனை கொடுக்கலாம். இந்த உயிரை எடுக்கணுமா? அப்படி உடல் கருகி, அதே போல் யாருன்னே அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு துன்ப நிலையை இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகணுமா அப்படிங்கிறது ஒரு மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அப்புறம் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர், இப்போ சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள போர், நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த டெரரிஸ்ட் அட்டாக், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள நடந்த அந்த போர், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை ஒரே ஒரு இதையும், ஒரு இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் இந்த கிராஷ் ஆனதில் ஒரு பகவத்கீதை மட்டும் பாதி எரிந்து பாதி, அதாவது ஒரு கால்வாசி, ஒரு 25% எரிஞ்சு 25% எரியாமல் இருக்குது. அதாவது 75% எரியாமல் இருந்து மீட்டதை அந்த மீடியாவில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி ஜீசஸோட இது, அப்படி நிறைய விஷயங்கள், எல்லா மதங்களும் எதையோ ஒன்று சொல்ல வருது. இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை புரிய வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது, இறைவன் இருக்கிறானா? அவன் எந்த இடத்துல இருக்கிறான்? எப்படி நம்மளை பாதுகாக்கிறான்? அப்படிங்கிற கொஸ்டினும் ஒரு எழுச்சி பெறுது இல்லையா? கேட்டால் ஆன்மீகவாதிகள் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒன்று கிடையாதா? ஏதாவது நிரந்தர தீர்வுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த நிரந்தர தீர்வை நம்ம எப்படி கொண்டு வருவது? அந்த நிரந்தர தீர்வுக்கு எப்படி நம்ம பாடுபடுவது? அதாவது அதை கொண்டு வரக்கூடிய சந்ததியர்களுக்கு, அதாவது இனிமேல் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடவாது இருப்பதற்கு ஏதாவது இந்த ஆன்மீகம் மூலமா பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எனக்குள்ளார மீண்டும் மீண்டும் நிறைய ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி மகான்கள் குரு பரம்பரா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இறைவனை இறை இருக்கிறான் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின் வேற. ஆனால் இறை ஆற்றல் என்பது 100% உண்மை. அந்த இறை ஆற்றலை உணர்ந்த மனிதர்களை நம்ம ஞானிகள், அவதார புருஷர்கள், சித்தர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், இறைவனாகவே பார்க்கிறோம். இப்போ அவங்க மூலமா இது எதுக்காது ஒரு ரெமிடி, ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இந்த பீயிங்க்கு உண்டு. அதனால இந்த வாரம் இந்த நிலையை நம்ம சிந்திப்போமா? இறைவன் அப்படியே இருந்தா ஏன் இத மாதிரி நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் நம்மை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு? நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள், என்னென்னமோ காதுக்கு கேட்க முடியாது, கண்களால பார்க்க முடியாது அந்த நியூஸ் எல்லாம், அப்படிலாம் இருக்கு. அந்த பிளானெட்ல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு எப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது? எத்தனையோ மகான்கள் உதிச்சிருக்காங்க. ஜீசஸ் பெருமானாராக இருக்கட்டும், ப்ராபட் முகமதா இருக்கட்டும், இந்து
மதத்துல எத்தனையோ பெரியவா, எத்தனையோ ஞானிகள், சித்தர்கள், அவதார புருஷர்கள் உதிச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே இருந்தும் இந்த மனிதம் என்ற அந்த மிருகத்தன்மை உடைய மனிதர்கள நம்ம மாத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா, எது நம்மள தடை பண்ணுது? எந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு அறிவு நிலை இல்லாது இருக்கிறோம்? அந்த அறிவு நிலையை யாரால குடுக்க முடியும்? அந்த அறிவு நிலை குடுக்கப்பட்டா, இதே மாரி போர்கள்லாம் வருமா? அப்ப எல்லா இடத்திலயும் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கும்போது, அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு, அதுல எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது? கொஞ்சம் சிந்திப்போமா? அந்த சிந்தனையின் விளைவு என்னவா இருக்கும்? முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இல்லன்னா நம்ம சத்சங்கத்துல மீண்டும் ஒரு விவாதிப்போம். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.